எல்லாருக்கும் ஹாய். என்னோட பேர் இர்ஃபான். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஹிப்ஹாப் தமிழ் ஆதியோட 3D ஹெட்டை வந்து எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நான் செல்ஃபி டு 3D ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் ஃபேஸிங் ஃபோட்டோவை வந்து அப்லோட் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு வந்து ஒரு பேஸ் 3D மாடல் வந்து இங்கே கிடச்சிருச்சு. இதை வந்துட்டு பிளெண்டரில் இம்போர்ட் பண்ணிவிட்டு நம்ம மற்ற ஸ்டெப்பை கண்டினியூ பண்ணலாம். ஸோ நான் அதை எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் பிளெண்டருக்கு போகிறேன். இப்போ பிளெண்டர் ஓப்பன் ஆயிருச்சு. நம்ம அன்வான்டட்லாம் டெலீட் பண்ணிவிட்டு நம்ம அந்த மாடலை வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாடலை நான் ட்ராக் பண்ணி பிளெண்டரில் போடுறேன். இங்கே இம்போர்ட் கேட்குது, நான் இம்போர்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ டெக்ஸ்சர் எனேபிள் பண்ணிடலாம். இப்போ வந்து மாடல் வந்து ஃப்ளிப் ஆகிருக்கு. ஃப்ளிப் பண்ணதை வந்துட்டு நம்ம ரிவர்ட் பண்ணிடலாம். ஸோ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு மிரரில் போயிட்டு எக்ஸ் குளோபல் கொடுங்க. இப்போ வந்து மாடலில் வந்துட்டு நம்ம இன்னும் பிரைட் ஆக்கணும். அதுக்காக வந்துட்டு நம்ம ஷேடர் டேப் போயிடலாம். இதில் வந்துட்டு பிரின்சிபல் பிஎஸ்டிஎஃப் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து எமிஷனை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அதில் எமிஷன் சர்ச் பண்ணுங்கள். இதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதை என்ன பண்ணோன்னா நம்ம பிளெண்டருக்குள்ளே இருக்கிற ஷேடோஸ் எதுவுமே அந்த இமேஜ் மேலே அப்ளை ஆக விடாது. ஸோ ஷேடோ எதுவும் இல்லாதனால இது பிரைட்டாக இருக்குது. இப்போ நம்ம வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்துட்டு பியர்டு வந்துட்டு கரெக்டாக இல்லை, அதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ டெக்ஸ்சர் டேப் போயிட்டு இங்கே நியூ கொடுத்துட்டு ஓப்பன் கொடுங்க. இதில் வந்து நம்ம சைடு போஸை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சைடு போஸ் இமேஜோட ஃபோல்டருக்கு போயிட்டு நம்ம அந்த சைடு போஸை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா நம்ம அந்த சைடு போஸில் இருக்கிற டெக்ஸ்சரை வந்துட்டு இது மேலே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ வந்துட்டு ஃபஸ்ட்டு டூல் வந்துக்கோங்க. அந்த ரைட் சைட் பேனலில் ஃபஸ்ட்டு டூல் வந்துட்டு இங்கே டெக்ஸ்சரை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு ஸ்டென்சில் மாற்றிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேன்வாஸில் அந்த இமேஜ் அப்ளை ஆகும். இது ரெண்டையும் நம்ம இப்போ அலைன் பண்ணி வச்சுட்டு நம்ம அது மேலே பெயிண்ட் பண்ண போகிறோம். ஸோ பெயிண்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த இமேஜில் இருக்கிற டெக்ஸ்சர் வந்து அந்த மாடல் மேலே அப்ளை ஆகும். ஸோ இதே மாதிரி நம்ம லெஃப்ட்டு ரைட்டு ஃப்ரண்ட்டு 3 போஸ்ட்லேயும் வந்துட்டு பெயிண்ட் பண்ண போகிறோம். ஸோ பெயிண்ட் பண்ணி முடிச்சக்கப்புறம் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் டிஃப்ரென்ஸ் இருக்கும். நான் அந்த கலர் டிஃப்ரென்ஸை வந்துட்டு ஃபோட்டோஷாப்பில் போயிட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ வந்துட்டு இப்போது அதில் நம்ம அந்த ஷர்ட் ப்ளூ கலரு எல்லாமே வந்துட்டு அதில் விழுந்திருக்கு. நம்ம அதெல்லாம் வந்துட்டு கரெக்ட் பண்ணணும். இதுக்கு நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு நான் போயிட்டு ஃபோட்டோஷாப்பில் அந்த இமேஜை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு இது கலர் கரெக்ஷன் இங்கே பண்ணணும். இப்போ கலர் கரெக்ஷன் முடிஞ்சுது. இப்போ வந்து நம்ம பிளெண்டரில் வந்துட்டு அந்த இமேஜை ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபோல்டர் ஐகான் கிளிக் பண்ணிவிட்டு அந்த புது இமேஜை கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம அது எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ணிட்டோம், எல்லா கலரையும். சில அங்கங்கே மிஸ்டேக்ஸ் இருக்குது. நம்ம அதை மறுபடியும் வந்துட்டு ஃபோட்டோஷாப்பில் போயிட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிவிட்டு அதை மற்ற சின்ன சின்ன மிஸ்டேக்ஸை வந்து கரெக்ட் பண்ணுறேன்.
இப்போ வந்து நம்ம மறுபடியும் அந்த புது இமேஜை வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து ஓவராலாக ஃபுல்லாக நம்ம பண்ணிட்டோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோம்னா, ஹேர் வந்து வைக்கணும். ஹேர் வைக்கிறதுக்கு வந்துட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு அந்த ஹேர் லைனை வந்துட்டு கட் பண்ணி தனியாக ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கணும். ஃபஸ்ட் எடிட் மோடு போயிருங்க. இங்கே வந்து நைஃப் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த ஹேர் லைன் ஃபுல்லாக கட் பண்ணணும். ஸோ நைஃப் டூல் எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஹேர் லைன் மேலே அப்படி ட்ரா பண்ணுறேன். இப்போ நான் ஹேரை கட் பண்ணிவிட்டு அது உள்ளே இருக்கிற எல்லா வெர்டிசஸையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து எனக்கு இந்த இடத்துல எல்லாம் ஹேர் வேணும்னு நான் வந்து சொல்லிக்கிறேன். இப்போ வந்து இது ஃபுல்லாக வச்சுட்டு நம்ம இதை வந்துட்டு தனியாக ஒரு ஆப்ஜெக்டை செப்பரேட் பண்ணிடணும். ஸோ ரைட் கிளிக் பண்ணிட்டு செப்பரேட் செலெக்ஷன் பண்ணிடுங்க. இப்போ வந்துட்டு அந்த மாடல் மட்டும் தனியாக இருக்கும். அதுக்கு போயிட்டு நம்ம இப்போ ஹேரை வந்துட்டு வைக்கணும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஹேர் பார்ட்டிகல்ஸில் போய்ட்டு ஹேர் வச்சிடலாம். ஸோ ஹேர் பார்ட்டிகல்ஸ் போய்ட்டு ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஹேர் கொடுங்க. இங்கே வந்து ஹேர் வந்துடும். இப்போ நம்ம இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி கோம் பண்ணி நம்ம இப்போ தமிழாவோட ஹேர் ஸ்டைல் மாதிரியே இதை ரெடி பண்ண போகிறோம். ஸோ நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதே மாதிரி உங்களோட 3D ஹெட்டை வந்துட்டு மேக் பண்ணோன்னா மைனுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களோட ஃபேஸை வந்து 3Dயில் பண்ணுறேன்.